வார்த்தைகளை வல்லமையாக நம்முடைய இருதயத்திலே பதியும்படியாகவும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாகவும் நம்முடைய செய்தி பகுதியை தரும்படி நம் மத்தியில் இருக்கிற ஐயா, நான் தான் பிரதர் சகாயராஜ் ஐயா அவர்களை அன்பை அழைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரம் நாம் 6வது வாரமாக உன்னத பாட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே தான் நாம் 1வது அத்தியாயத்தை தொடங்கினோம். இது ஒரு உரையாடலாக இருக்கிறது என்பதை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த உரையாடலின், அதாவது முதல் அத்தியாயத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது சூலேமிய பெண்ணின் மீது சாலமோனின் நேசம். அதில் முதல் வசனம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று சொல்லியிருக்கிறது. அதுக்கு பின்னதாக சூலேமிய பெண் பேசுகிறாள். அவர் தன் வாயின் முத்தங்களால் என்னை முத்து விடுவார்கள் என்பது தேவனுடைய வார்த்தைகள் யூதர்களுக்கு, கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் கிறிஸ்தவர்களுக்கு என்று நாம் பார்த்தோம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், அவைகள் உன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்களும் நேசிக்கிறார்கள் என்ற விளக்கத்தையும் பார்த்தோம். அடுத்த 4வது வசனத்தை பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அதில் என்னை இழுத்துக்கொள்ளும் என்பது சூலேமிய பெண் சொல்வது. பிறகு எருசலேமின் குமாரத்திகள் உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்று சூலேமிய பெண் கூறுகிற அந்த வசனம், ராஜா என்னை தனது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அதிலே நாம் தொடங்குகிறோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். சூலேமிய பெண்ணின் இந்த கூற்றை சற்று விளக்கமாக பார்க்கும்போது, ராஜா என்பவர் மணமகளின் கணவர், அதாவது ஆண்டவர் எனப்படுகிறார். அவரே அவருடைய சபைக்கு ராஜாவாகவும் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். அவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று இந்த சூலேமிய பெண் கூறுகிறார். அதாவது அவளை அவருடைய வீட்டின் உறுப்பினராக்கினார். வீட்டினா சபை. இது மணமகளுக்கும் மற்றும் பின்பாட்டு கோரஸ் பாடக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கூட பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, மத்தேயு 25 1 மற்றும் 10வது வசனங்களில் நாம் 10 கன்னியர்கள் பற்றிய ஓமையில் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. மணமகளை அழைத்து வந்திருக்கிறார். இங்கே மணமகள் விரும்பியபடி அவளை அழைத்து வர செய்துள்ளார். அவர் அவளின் ஜெபத்துக்கு பதிலளித்துள்ளார். இந்த மணமகளின் இடத்திலே நாம் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். அவருடைய அறைகளுக்குள் அவர் மிகவும் சுதந்திரமாகவும், அவருடைய அறைகளுக்குள் மணமகள் மிகவும் சுதந்திரமாகவும் பரிச்சயமாகவும் அவருடன் உரையாடி அவரை அனுபவிக்க முடியும். அவர் அவளை தம்முடன் நெருக்கமான ஒருமைப்பாட்டிற்குள், ஐக்கியத்திற்குள் அழைத்துக் கொண்டு வந்துள்ளார். கிறிஸ்து எப்படி நம்மை சபைக்குள்ளாக அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பற்றியான விளக்கம் இது. தமது அறைகளில் என்று அவளுடைய ஜெபத்திற்கு, அவளுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டதும் கூட பதில் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 3:20 பவுல் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று. அதனால சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக என்று பவுல் பின்னாட்டில் எழுந்தது மிகவும் உண்மையாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் அழைப்பினால் சபைக்குள் வந்தோம் என்பது இங்கே சிறப்படுத்தப்படுகிறது. மணமகள் அவரை பின்தொடர அனுமதிக்கப்படுவது மட்டுமின்றி கூடாரத்திற்குள் அவருக்கு மிகவும் நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறார். பழங்கால கிழக்கித்திய மன்னர்கள் தங்கள் அரண்மனைக்குள் மிகவும் நெருங்கிய நண்பர்களை தவிர வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள். உதாரணமாக எஸ்தர் 4:11 நாம் பார்க்கிறோம், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு என்றும் வாசிக்கிறோம். இந்த காரியம், அதாவது ராஜாவின் அறைகள், நம்மளுக்கு இது எப்படி அப்ளை ஆகுது? சபை.
இது நமக்கு ஆபத்து காலத்தில் புகலிடமாகவும் இருக்கிறது. சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று எழுதப்பட்டுள்ளது. நோவாவின் காலத்தில் பேழை எவ்வாறு அதற்குள் இருந்தவர்களை காப்பாற்றியதோ அதே போன்று இக்காலத்தில் சபையானது நம்மை ஆவிக்குரிய அழிவிலிருந்து காக்கக்கூடியதாக உள்ளது. இந்த சபைக்குள்ளாக கிறிஸ்துவே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கு சபையை பற்றிய விசேஷ குறிப்பு என்ன என்று பார்க்கும்போது, சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. யோவான் 22:21 கூட அவரோ தம்முடைய சரீரமாய் ஆலயத்தை குறித்து பேசினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இதற்குள் நாம் கூட்டிக் கொண்டு வரப்பட்டது பற்றி பவுல் என்ன எழுதினார் என்பதை பாருங்கள். எபேசியர் 2:1-7 பார்க்கும்போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அதே சமயத்துல எபிரேயர்களின் நிருபத்தில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது என்ன என்று பார்க்கும்போது, எபிரேயர் 10:19-22 இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று எபிரேயர்களை பார்க்கும். பூமியில் கிறிஸ்தவராகிய நாம் தேவனை தொழுது கொள்ளும் இடம் மற்றும் சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய விசேஷித்த தயவையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்கிறோம். நமது கூடுகைகளில் கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட வகையில் நம்முடன் நெருக்கமாக இருக்கிறார். இதை பற்றி மத்தேயு 18:20 அவர் சொல்லுகிறார், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கு அவருடைய வார்த்தையும் கட்டளைகளும் விளக்கி உரைக்கப்படுகின்றன. மேலும் அவர் தமது ஆவியையும் ஆசீர்வாதங்களையும் நம் மீது தாராளமாய் ஊற்றுகின்றார். அவர் நமக்கு மிகுந்த சமாதானத்தை பொழிகின்றார். மேலும் அவர் தமது மக்களுக்கு தமது அன்பை வழங்குகின்றார். ஆம், விசுவாசிகள் ஜெபம், பாடல்கள், வேத வாசிப்பு மற்றும் விளக்கம், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுதல் மற்றும் காணிக்கை செலுத்துதல் மூலம் கிறிஸ்துவை இன்னும் அதிகம் நெருக்கமாய் அனுபவிக்கும் சமூக நிகழ்வுகள் அவரது அறைகளிலே நிகழ்கின்றன. இங்க அறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அறைகளிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வகையான விசுவாசிகள் இருக்கிறார்கள். அதாவது இப்ப நம்ம கூடுகின்ற இடங்கள் எல்லாமே இந்த அறைகள் என்று சொல்லலாம். உலகத்திலே கிறிஸ்தவ சபையார் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கின்றார். அதனாலதான் அங்க அறைகள் என்று சொல்லப்படுகிறது. அறைகளுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நாம் தனிப்பட்ட வகையில் அல்லது குடும்பமாக கூடி பாடி ஜெபிக்கும் நிகழ்வுகளும் கூட அங்கேயே நிகழ்கின்றன. ஏனென்றால் அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு பிரிவிலேஜ் என்று சொல்லப்படுகிறது, சலுகை என்று சொல்லப்படுகிறது. இது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அடுத்து எருசலேம் குமாரத்திகள் சொன்னதுதான் 4ஆம் வசனத்து கடைசி பகுதி. எருசலேமின் குமாரத்திகள் சொன்னது, நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம்,
திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். இங்கு எருசலேம் குமாரத்திகளின் பின்பாடல் என்ன? நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம். அதாவது மணமகளும் அவளுடைய மணமகளின் தோழிகளும் அவளுக்கு உதவிய கன்னி பெண்களும் கூட மணமகனுக்குள் களிகூர்ந்து மகிழ்வார்கள். அவர் அவளை தமது அறைகளுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் போது, அவர் அறைகளுக்குள் கொண்டு வந்து அவளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். சபை என்பது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 14:17 கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. மணமகளாகிய சபை மற்றும் அதில் உள்ள தனிப்பட்ட ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து தமது மணவாட்டி என்ற வகையில் நம்மை அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் நமது இருதயங்களில் நிரம்புகிறது. அதுதான் நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லுவோம். அடுத்து திராட்சரசத்தை பார்க்கணும் உமது நேசத்தை. இங்க இருங்க, கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. யோவான் சாண்டிய கூற்றை இங்கே நாம் சற்று ஆராய வேண்டும். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் நம்மில் பெருகுகிற போது நமது சந்தோஷம் அதிகமாகிறது. பிலிப்பியர் 2:5 சொல்லப்படுகிறது, நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த சிந்தை நமக்குள்ளாக அதிகமாக வளரும் போது நம்மை அறியாமலே நாம் மிக சந்தோஷமா இருப்போம். இது அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கு தெரியாது. சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் அவருடைய நபத்துவத்தின் மகத்துவம், மகிமை மற்றும் தகுதியிலும் அவரின் கிருபையின் முழுமையிலும் அவரிடமிருந்து வரும் கிருபையின் ஆசீர்வாதங்களிலும் அவர் தமது சபைக்கும் மக்களுக்கும் செய்துள்ளவற்றிலும் அவர் அவர்களுடன் நிலைநிற்கும் உறவுகளிலும் நாம் நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு கணவரின் அன்பை நாம் அவரில் கண்டு அதற்காக சந்தோஷப்பட வேண்டும். ஒரு கணவன் தன் மனைவியின் மீது அன்பு கூறும்போது அந்த மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய இங்கே யாரு திருமணம் ஆகாதவர்கள் இல்லை, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப கணவன் உண்மையிலேயே மனைவி மீது அன்பு கூறும்போது அந்த மனைவிக்குள்ளாக எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் உறவில் நிலவ வேண்டும். அடுத்து இதே வசனம் சொல்லப்படுகிறது. அந்த அந்த கன்னி பெண்கள் சொல்லுகிறார்கள், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். இதுவும் யாருதான் சொல்லக்கூடியது? அங்க எருசலேமின் குமாரத்திகள் தான் இதை சொல்லுகிறார்கள். அதாவது நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழ்வோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். மணமகள் மணமகனுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் குடிப்பதற்கு திராட்சை ரசம் ஏராளமாக கொடுக்கப்படலாம். இது கிறிஸ்துவின் நேசத்தை குறிப்பாக அடையாளப்படுத்துகிறது. இது கிறிஸ்துவின் நேசத்தை குறிப்பாக அடையாளப்படுத்துகிறது. அவருக்கும் அவரது திருச்சபைக்கும் இடையிலான திருமணத்தை வெளிப்படையான முறையில் கொண்டாடும் இந்த நேரத்தில் இது கூறப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் ஓசியா 2:19 வசனம் நினைவுக்கு வருகிறது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்ற வசனம் நமக்கு நினைவுகூரத்தக்கதாக உள்ளது. மேலும் இந்த நேசம் ஒருபோதும் மறக்கப்படாது. கிறிஸ்துவின் அன்பை பற்றி சிந்திக்கும் போதும் தியானிக்கும் போதும் இது நினைவு கூறப்படுகிறது. மேலும் அவர் மீது விசுவாசம் கொள்ளுகையில் நமது ஆத்மாவின் ஆசைகள் அவரின் பின்னால் செல்லும்படி நம்மை இழுக்கிறது. அவர் மீது நாம் பாசம் வைக்கும் போது அது பெரும்பாலும் மற்றவர்களிடம் பேசப்படுகிறது. அவர் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை குறித்து நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை நேசிப்பவர்கள் எவ்வாறாயினும் எவ்வகையிலாயினும் அவருடைய அன்பை பற்றி மற்றவர்களிடத்தில் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவரது நேசம் நம் மனதில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது நாம்
அவரது செய்தியை சுமந்து திரியவர்களாய் காணப்படும். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று பவுல் கிறிஸ்தவர்களை நோக்கி கேட்டார். அடுத்ததாக இதே 4ஆம் வசனத்தை கடைசி பகுதி சூலமீப்பின் கூறுவது. இதுவரைக்கும் இஸ்ரவேல் குமாரத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள், எருசலேமின் குமாரத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது சூலமீப்பின் பேசுகிறாள். உத்தமர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். இந்த வசனம் யாரால் கூறப்பட்டது என்று சொன்னோம்? சூலமி பெண்ணால் கூறப்பட்டது என்று சொன்னோம். உத்தமர்கள் என்பவர் யார்? இவர்கள் நேர்மையான சிந்தனை கொண்ட இதயங்களையும் உண்மையான வார்த்தைகளை உரையாடும் நாவுகளையும் கொண்ட மனிதர்கள். நேர்மையான சிந்தனை கொண்ட இருதயங்களையும் உண்மையான வார்த்தைகளை உரையாடும் நாவுகளையும் கொண்ட மனிதர்கள். இவர்கள் தங்களில் புதுப்பிக்கப்பட்ட நேர்மையான ஆவிகளை கொண்டவர்கள். இவர்கள் தங்களில் புதுப்பிக்கப்பட்ட நேர்மையான ஆவிகளை கொண்டவர்கள். பழைய ஏற்பாட்டு பக்தியுள்ள இஸ்ரவேலர்களை பற்றியும் புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான உண்மை கிறிஸ்தவர்களை பற்றியும் இது குறிக்கிறது. இவர்களிடத்தில் எந்த வஞ்சகமும் இல்லை. இவர்கள் தங்களில் கிருபையின் சத்தியத்தை கொண்டவர்கள். தேவனுடைய வார்த்தையின் விதிப்படியும் கிறிஸ்துவின் நற்செய்தியின்படியும் நேர்மையாக நடக்கிறவர்கள். இவர்கள் செய்யும் அனைத்தையும் தங்களுடைய அன்பின் கொள்கையில் இருந்தும் தேவனின் மகிமைக்காகவும் உண்மையாக செய்கின்றார்கள். அத்தகைய அன்பு கிறிஸ்துவை மிகையாக நேர்மையாக ஆர்வத்துடன் தொடர்ந்து பின்பற்றும்படி இவர்களை தூண்டுகிறது. இதுதான் உத்தமர்கள் உன்னை நேசிக்கிறார்கள் என்பதற்கான விளக்கம். அதே சூலமி பெண் 5வது வசனத்தையும் சொல்லுகிறாள். 5வது வசனம் சூலமி பெண்ணால் தான் பேசப்படுகிறது. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். கேதாரின் கூடாரங்கள், அதை பற்றிய சிற்ற விளக்கத்தை காண்போம். மணப்பெண் தன் நிறத்திற்கு மாத்திரமே கேதாரின் கூடாரங்களை இங்கு ஒப்பிட்டாள் என்றாலும் இங்கு இந்த கூடாரங்களை பற்றிய சில விஷயங்களை நாம் காண்பது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவை ஒவ்வொன்றும் மணப்பெண்ணின் குணத்தின் இரு பகுதிகளையும் குறிப்பதாக சிலர் கருதுகிறார்கள். கேதாரின் கூடாரங்கள் வெளிப்புறத்தில் ஏழ்மையாக தோன்றினாலும் உள்ளே செல்வத்தால் நிறைந்திருந்தன. கேதாரின் கூடாரங்கள் என்ற சொற்றொடர் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இஸ்மவேலின் வழி தோன்றல்களான நாடோடி அரபு பழங்குடியினரின் குடியிருப்புகளை குறிக்கிறது. கூடாரங்கள் பாரம்பரியமாக ஆடுகள் அல்லது ஒட்டகங்களின் கருமையான கரடுமுரடான முடியால் செய்யப்பட்டன. விவிலிய இலக்கியத்தில் இந்த சொற்றொடர் வனாந்தரம், நாடோடி வாழ்க்கை அல்லது ஒரு வெளிநாட்டவர் என்ற உணர்வு போன்ற பல்வேறு கருப்பொருள்களை குறிக்கிறது. விவிலிய தோற்றம் என்னவென்று பார்க்கும்போது, அதாவது இந்த கேதார் என்ற சொல் விவிலியத்தில் எவ்வாறு தோன்றுகிறது பார்க்கும்போது, விவிலியம்னா வேதாகமம், பைபிள் அப்படிங்கிறது தான் ஒலிபெயர்ப்பு செய்கிறது. விவிலியம் சொல், வேற ஒன்றும் இல்லை, இது தவறான வார்த்தை இல்லை. கேதார் என்ற சொல் ஆபிரகாம் மற்றும் ஆகார் ஆகியோரின் மகனான இஸ்மவேல் என்பவனுக்கு பிறந்த 2வது மகனை குறிக்கிறது. ஆதியாகமம் 25:13-16 படி இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயாத், பின்பு கேதார், அப்புறம் அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தோமா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபிஸ், கெத்மா, மொத்தம் 12 பிரபுக்கள் பிறந்தார்கள். யாருக்கு? இஸ்மவேலுக்கு. அந்த இஸ்மவேலுக்கு பிறந்த 2வது மகன் தான் கேதார். இந்த கேதாருடைய கூடாரங்கள் என்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இஸ்மவேலின் மகன்களில் 2வதாக பிறந்த கேதார் என்பவனின் சந்ததியார் கூடாரங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடோடி பழங்குடியினராக மாறினார்கள். கேதாரின் கூடாரங்கள் ஆடுகளிலிருந்து பெறப்படும் கருமையான கருணமுரடான முடியால் தயாரிக்கப்பட்டது. மேலும் அரேபிய பாலைவனத்தில் இவைகள் ஒரு பொதுவான காட்சியாக இருந்தன. ஆங்காங்க கூடாரங்கள் போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது வனப்பகுதி, நாடோடி வாழ்க்கை என்பதாக கருதப்பட்டது. கூடாரங்கள் பெரும்பாலும் அலைந்து திரிந்து தற்காலிக கட்டமைப்பில் வாழும் வாழ்க்கையுடன் தொடர்புடையவை. இது கேதாரியர்களின் நாடோடி வாழ்க்கை முறையை பிரதிபலித்தது. அதோடு கூட சில விவிலிய பகுதிகளில் கேதாரின் கூடாரங்கள் நிறுவப்பட்ட சமூகம் அல்லது மத மையத்திலிருந்து பிரிக்கப்பட்ட உணர்வை குறிப்பதாக இருக்கிறது. இவர்களிடம் இந்த கூடாரம் இருளான கடினமுடனான தன்மை உடையதாக இருந்தது. அதாவது நிறத்திலே கூடாரங்களின் அடர் நிறம் கருப்பு நிறம், ஏனென்றால் ஆடுகளின் ரோமங்களிலிருந்து எடுக்கப்பட்ட முடியினாலே அது செய்யப்பட்டது.
கூடாரங்களின் அடர் நிறம் மற்றும் அவற்றின் கரடுமுரடான அமைப்பு வந்து கஷ்டம், அசௌகரியம் அல்லது சுத்திகரிக்கப்படாத உணர்வை குறிக்கலாம். இதுவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமாகும். அடுத்து இலக்கிய பயன்பாடை பார்க்கும்போது, கேதாரின் கூடாரம் என்பதற்கு இலக்கிய பயன்பாடு பார்க்கும்போது, இந்த சாலமோன் பாடல் இந்த வசனத்துல மணமகள் தன்னை கேதாரின் இருண்ட கூடாரங்களுடன் ஒப்பிடுகிறார். இது அவருடைய சொந்த கருமையான நிறம் மற்றும் மற்றும் இயற்கை உலகத்துடனான தொடர்பை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது கருமையான நிறம் என்பது உலகத்துடன் தொடர்பு பெற்றால் வந்தது என்பதை குறிக்கிறது. இது ஞானவாதம் என்று சொல்லி இருக்கிறது. சில விளக்கங்கள், குறிப்பாக ஞான சிந்தனையில் கேதாரின் கூடாரங்கள் நிலையற்ற தன்மை மற்றும் அசௌகரியத்தின் உணர்வை குறிப்பதாக கருதுகின்றன. இந்த உலகத்திலே வாழ்கின்றவரை நாம் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை தான் வாழுகிறோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 வருட காலம் வனாந்திர யாத்திரை போய் கொண்டிருந்தார்களோ, அதே யாத்திரை தான் நாம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறோம். பாடல் கூட பாடுகிறோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார் என்று ஒரு பாட்டு கூட பாடுறோம். அப்ப இந்த கேதாரின் கூடாரங்கள் என்பது நிலையற்ற தன்மை மற்றும் அசௌகரியத்தின் உணர்வை குறிப்பதாக இருக்கின்றன. கிறிஸ்தவ இறையியலில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ இறையியலில் கேதாரின் கூடாரங்கள் சூழலை பொறுத்து வெவ்வேறு அம்சங்களை குறிக்கலாம். எடுத்துக்காட்டாக வனாந்தரம், நாடு கடத்தல் அல்லது பூமிக்குரிய இயல்பின் தற்காலிக இயல்பு, பூமிக்குரிய இருப்பின் தற்காலிக இயல்பு. ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பரலோகத்திலே நமக்கு நித்திய வீடு ஒன்று இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று கொரிந்தியர் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வனாந்திர யாத்திரையில நாம் வந்து கேதாரின் கூடாரங்களை போல நிரந்தரமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சாலமோனின் திரைகள். 2 காரியங்களை ஒப்பிடுறார் இல்லையா? நான் என்ன சொல்றாம வசனத்துல, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று சொல்றார். கேதாரின் கூடாரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து சாலமோனின் திரைகளை பற்றி பார்த்தோம். சாலமோனின் உன்னத பாட்டில் சாலமோனின் திரைகள் என்பது கோயிலுக்குள், அதாவது தேவாலயத்திற்குள் அழகான தொங்கும் திரைச்சீலைகளை குறிப்பதாய் இருக்கிறது. இவை மணமகளின் உள்ளான அழகுக்கும் சாலமன் மீதான அவளுடைய அன்பிற்கும் ஒரு உருவகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அவருடைய வெளிப்புற தோற்றத்திற்கும் அவருடைய உள் தன்மைக்கும் இடையிலான வேறுபாட்டை மணப்பெண்ணின் கூற்று எடுத்து காட்டுகிறது. இந்த வசனம் பெரும்பாலும் சமூக தராதரங்களை பொருட்படுத்தாமல் சுய அன்பின் அறிவிப்பாகவும் உள்ளழகை உறுதிப்படுத்துவதாகவும் விளக்கப்படுகிறது. உருவக பொருள் இது. சாலமனின் திரைகள் என்பது நேரடியாக திரைகளை குறிப்பது அல்ல என்று சிலர் சொல்லுகிறார்கள். மாறாக மணமகளின் அழகை விவரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு ஒப்பீடாகும். ஏனென்றால் தேவாலயத்தில் வந்து திரைச்சீலை கருப்பாக இருந்ததில்லை. அங்கே நீல நிறத்திலே சிவப்பு நிறத்திலே தான் திரைகள் வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட இங்கே இருண்ட நிறம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிறைகள் என்பது இங்கே நேரடியாக திரைகளை குறிப்பதில்லை, ஒரு ஒப்பீடாக சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். அவை சாலமோனின் செல்வத்தையும் மகத்துவத்தையும் குறிப்பதாக இருக்கின்றன. அவை தேவாலயத்தை அலங்கரித்த வளமான மற்றும் அழகுமிக்க திரைகளை குறிப்பதாக இருக்கிறது. மணமகள் தன் கருப்பு நிறத்தை ஒப்புக்கொள்ளுகிறாள். இது கஷ்டம் அல்லது உடல் உழைப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம். பின்னாடி நம்ம பார்க்க போறாத என்ன தாயின் பிள்ளைகள் என்னை திராட்சை தொழுது காவலித்தார்கள், அதனாலதான் கருப்பா போயிட்டேன் அப்படின்னு சொல்றா அவ. அது ரொம்ப அருமையான விளக்கம் இருக்கு அதுக்கு. இப்ப இதை மட்டும் பார்ப்போம். மணமகள் தனது கருப்பான நிறத்தை ஒப்புக்கொள்ளுகிறாள். இது கஷ்டம் அல்லது உடல் உழைப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் பின்னர் அது அவளுடைய அழகுடன் வேறுபடுத்தி ஒப்பிடப்படுகிறது. உண்மையான அழகு அவருடைய வெளிப்புற தோற்றத்தை விட சாலமன் மீதான அவருடைய அன்பிலிருந்து வருகிறது என்ற கருத்தை இதை எடுத்து காட்டுகிறது. அடுத்து சுயத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதிகாரம் அளித்தல். இந்த வசனம் சுய அன்பு மற்றும் அதிகாரம் அளித்தலின் சக்தி வாய்ந்த கூற்றாக காணப்படுகிறது. வாசகர்கள் தங்கள் தனித்துவமான குணங்களை தழுவி பன்முகத்தன்மையை சிறப்பித்துக் கொள்ளும்படி இது அனைவரையும் ஊக்குவிக்கிறது. நமது நிறம், உயரம் அல்லது உடல் அமைப்பு என்பவைகள் தேவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் அல்ல. இவை யாவையும் இடத்துக்கு இடம், நபருக்கு நபர் மாறக்கூடியது. ஆனால் நமது இருதயத்தில் தேவன் மீது கொண்டுள்ள அன்பு எவ்வளவு,
நாம் அவர் மீது உண்மையிலேயே அன்பாய் இருக்கிறோமா, நாம் அவர் மீது கொண்டுள்ள அன்பின் தர அளவு என்ன என்பவைகளே தேவனுக்கு முக்கியமானவைகள் ஆகும். இறையியல் விளக்கம் பார்க்கும்போது சில இறையியல் விளக்கங்கள் திரைச்சீலைகளை புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக காணுகின்றன. அங்கு விசுவாசிகள் கிறிஸ்துவின் நீதியை இணைந்துள்ளார்கள். தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலைகள் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் பிரித்தன. ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தின் போது இந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. மத்திய 27:50-51 நாம் வாசிக்கிறோம். இயேசு மறுபடி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. வரலாற்று சூழல் பார்க்கும்போது கேதாரின் கூடாரங்கள் அடர்நிற ஆட்டின் முடியால் செய்யப்பட்டிருக்கலாம். அவை மீது சூரியனும் மழையும் தாக்குதல் ஏற்படுத்தியதால் அவை கருப்பாக தோன்றும். கேதாரின் கூடாரங்கள் மற்றும் சாலமனின் திரைச்சீலைகள் இடையே மணமகள் குறிப்பிடும் வேறுபாட்டிற்கு இது மற்றொரு அர்த்தத்தையும் சேர்க்கிறது. சாலமனின் திரைச்சீலைகள் அல்லது தொங்கும் திரைச்சீலைகள் உள்ளே இருந்ததை போல அவ்வளவு செழுமையாகவும் அழகாகவும் இல்லாத வெளிப்புற மூடுதலை கொண்டிருக்கலாம். சாதாரண கதவுல எல்லாம் டோர் ஸ்கிரீன் தொங்க விட்டுருப்போம். அதுல வெளியில பார்க்கும்போது வெளியேறி போயிருக்கும். உள் பக்கம் நல்லா பளபளப்பா இருக்கும். நம்ம வீட்டுகளே பார்க்க முடியும். காரணம் வெயில் பட்டு அந்த நிறம் மாறுகிறது. தேவாலயத்தின் திரைச்சீலைகளின் கருமை வேறு ஒருவரால் வடிவமைக்கப்பட்டது. அதாவது சூரியன், மழை போன்ற பிற காரணிகளால் திரைச்சீலின் அழகு மாறுகிறது. அதே போன்று மணமகளுடைய அழகும் கருமை நிறம் பெற்றது. அவளுடைய கருமை நிறத்தை பொறுத்தவரை அவள் கேதாரின் கூடாரங்களுடன், ஒருவேளை அந்த கூடாரங்கள் வசிப்பவருடன் ஒப்பிட்டுக் கொள்கிறாள். அவர்கள் கருமையான நிறத்தை கொண்டிருந்தார்கள். யாரு? கேதாரின் சந்ததியார். கேதார் என்பது கூடாரங்கள் வசித்த ஒரு மனிதனின் பெயரை குறிக்கிறது. இஸ்மாயிலின் இரண்டாவது மகன் கேதாரின் கூடாரம். அவர் அரேபியாவின் சில பகுதிகளில் வசித்து வந்தார். மேலும் கால்நடைகளை மேய்ப்பது அவர்கள் தொழிலாய் இருந்தது. மேய்ச்சலுக்காக ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு நகர்ந்து சென்ற அவர்கள் கூடாரங்களில் வசித்து வந்தனர். ஏனெனில் அவற்றை அவர்கள் எளிதாக அகற்ற முடியும். எனவே அவர்கள் சீனைட்டுகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வசித்த கூடாரங்கள் முடி மற்றும் துணியால் ஆனவை. தொடர்ந்து வெயிலிலும் மழையிலும் அடிபடும் வகையில் அவை இருந்தன. எனவே அவைகள் மிகவும் கருப்பாக இருந்தன. ஆனாலும் அவற்றில் பல அழகாக தோன்றின. கருப்பு நிறமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. அதான் இந்த வசனத்தை அடுத்த பிரிவிலே சொல்கிறார். நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருத்தல் என்ற சொற்றொடரை சற்று பார்ப்போம். இதை முடிச்சுக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா அடுத்த வாரம் வேற காரியத்துக்கு போடணும். முதலாவது, கருப்பு என்பதும் ஒரு நிறம்தான். அதில் குறைவு ஒன்றும் இல்லை என்பதை நாம் கவனித்துக் கொள்வது அவசியம். விளக்கவரின் இந்த பகுதியில் கருப்பு நிறம் பற்றி கூறப்படும் சில விஷயங்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காலங்காலமாகவே கருப்பு என்பது வெறுக்கத்தக்கது என்ற தவறான கருத்து பல சமூகங்களில் நிலவுகிறது. இயற்கையாகவே கருப்பாக பிறப்பவர்களும் இருக்கிறார்கள். மற்றும் சூழல், வேலை, பயணம் முதலீட்டின் காரணமாக கருப்பாக நிறமாறி விடுவர்களும் உண்டு. இதை மனதில் கொண்டு இந்த சொற்றொடரின் விளக்கத்தை காண்போம். ஆதாம் படைக்கப்பட்ட போது சிகப்பு நிறமாக இருந்தார். ஆதாம் என்ற விரைய பெயர் செந்நிற மண் என்று அர்த்தப்படுகிறது. ஆனாலும் ஆதாமின் வம்சவழியினரான இந்த பூமியில நாம் எல்லோரும் ஒரே நிறத்தில் இருப்பது கிடையாது. நமது உடலின் நிறத்தில் நாம் வாழும் இடம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெள்ளை நிறம் முதல் கருப்பு நிறம் வரை பல்வேறு நிறங்களின் சாயல்களில் மனிதர்களாய் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். பொதுவாக மனித நிறங்கள் பின்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பல்வேறு ஷேட்ஸ், மாறுபட்ட அடர்வு கொண்டவையும் உண்டு. என்னது? அது முக்கியமான 6 நிறங்கள். அவை ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு ஷேட்ஸ் இருக்குது. முக்கியமான 6 நிறங்கள் வெள்ளையிலிருந்து கருப்பு வரைக்கும் என்னன்னு பார்க்கும்போது, வெளிர் நிறம், குளிர்ந்த அண்டர் டோன்களுடன் கூடிய வெளித்தோல். இது வெள்ளையாவே இருக்கிறாங்க. சில இடங்கள்ல மனிதர்கள் வெள்ளை வெளியேறே பால் போல இருப்பாங்க. நீங்க இதுல மல்யுத்தத்துல ஒரு ஆள் வருவான், அப்படியே பால் மாதிரியே இருக்கு வெள்ளையா உடம்பு. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறார்கள். அடுத்து சிகப்பு, அது வெள்ளை நிறத்தை விட ஒருபடி கருமையானது. இதில் பழுப்பு நிறமும் இருக்கிறது. அடுத்து நடுத்தரம், பல்வேறு வகையான தோல் நிறங்களை இது குறிக்கிறது. பெரும்பாலும் எளிதில் பழுப்பு நிறமாகிவிடும். அடுத்து ஆலிவ், சற்று பச்சை நிறத்துடன் கூடிய சூடான மஞ்சள் நிறத்தோல். இது பொதுவாக மத்திய திரைக்கடல் வம்சாவளியைச் சேர்ந்த மக்களிடையே காணப்படுகிறது. அடுத்து பழுப்பு, வெளிர் பழுப்பு, நடுத்தர பழுப்பு மற்றும் அடர் பழுப்பு போன்ற மாறுபாடுகளும் கூடிய அடர் நிற தோல் நிறங்களுள்ள வகை இருக்கிறது.
அடுத்து கடைசியாக கருப்பு, மிகவும் அடர்ந்த தோல் நிறங்களுக்கான பரம்பசு. இது இந்த 6 நிறங்களிலும் வெவ்வேறு ஷேடுகளும் இருக்கின்றன. நாம் வாழ்கின்ற இடத்தின் சூழலுக்கு தக்கார் போன்று நம்முடைய நிறம் அமைகிறது. குறிப்பாக இந்த அண்டார்டிகா, ஆர்டிக் போன்ற பகுதிகளில் குளிர் பிரதேசம் வசிப்பவர்கள் வந்து வெள்ளையாக இருப்பார்கள். ஆப்பிரிக்கா போன்ற மிக வெப்பமான பகுதியில் வசிப்பவர்கள் கருப்பாக இருப்பார்கள். காரணம் என்ன? வெள்ளை நிறம் வந்து அந்த குளிர்ச்சியை தாங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு வந்து சூரிய ஒளி பட்டாலும் வந்து பிரச்சனை இருக்காது அந்த இடத்துல, குளிரான இடத்துல. ஆனால் கருப்பு ஏன் ஆப்பிரிக்காவில் கருப்பாக இருக்கிறார்கள் என்றால், அந்த ஆப்பிரிக்க தேசம் வந்து பூமத்திய ரேகை பிரதேசத்தில் உள்ளது. அங்க வந்து சரியான வெப்பநிலை வருடம் பூரா இருக்கும், பயங்கரமான வெப்பம் இருக்கும். அப்ப அந்த பாலைவனத்துல மிகுந்த வெப்பமுள்ள இடத்துல வசிப்பவர்கள் நிச்சயமாக கருப்பாகத்தான் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த தோல் வந்து தாங்க முடியும். இப்ப நாமெல்லாம் வந்து நடுத்தரமான பிரதேசத்துல இருக்கிறோம். அதிக குளிரும் இல்லை, அதிக வெயிலும் இல்லை. அதனால நம்ம எல்லாம் பழுப்பு நிறத்துல இருக்கிறோம். கருப்பு நிறம் என்பதன் ஆவிக்குரிய சந்தர்ப்ப பொருள் என்ன? இது ரொம்ப முக்கியம் பிரதர், கொஞ்சம் கவனிங்க. உலகில் பிறக்கும் மனிதர்கள் யாவரும் தேவனுடைய ஆவியையும் ஆத்மாவையும் கொண்டவர்களாக, ஆவிக்குரிய வனப்பை கொண்டவர்களாகவே பிறக்கிறோம். ஆனாலும் இவ்வுலகத்தின் பாடுகள், சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், மயக்கங்கள், ஐஸ்வர்ய மயக்கங்கள் ஆகியவை நமது ஆவிக்குரிய பரிசுத்தத்தை கெடுத்து போடுகின்றன. அதனால நாம் ஆவிக்குரிய நிறம் மங்கி கருத்து போனவர்களாக காணப்படுகிறோம். இதனால் நாம் தேவனை விட்டு பிரிந்து நிற்கும் நிலைக்கு வந்து சேர்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மீது கொண்டுள்ள தமது மாறாத அன்பினால் நம்மை தம்மிடத்தில் மீண்டுமாய் சேர்த்துக் கொள்ள சித்தமானார். எப்படி? யோவான் 3:16 சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கொண்டார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்போது மனிதர்கள் தாங்கள் இழந்து போன ஆவிக்குரிய நிறத்தை திரும்பவும் பெறுகிறார்கள். இவ்வாறு இழந்து போன நிறத்தை பெற்றுக்கொண்டுள்ள நாம் இதை பற்றி மற்ற எல்லாருக்கும் அறிவித்து அவர்களும் தாங்கள் இழந்து போன நிறத்தை பெற்றுக்கொள்ள உதவ வேண்டும். கடைசி கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருத்தல் என்பதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உலகத்தின் மயக்கங்களால் நமது ஆத்மா கருத்து போனாலும் தேவன் நம்மை இன்னமும் நேசிக்கிறார். இதற்கு காரணம் அவரது ஆவியும் ஆத்மாவும் நம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானார். அப்ப இந்த உடல் வந்து இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டது. இந்த உடலின் நிச்சயின்படியாக அழைந்து தெரிந்து நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் கருத்து போனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். காரணம் அவருடைய ஆவியாகவும் அவருடைய ஆத்மாவும் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை திரும்பவும் தம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள தீர்மானம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் நாம் கருப்பாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டு, நாம் பாவிகள் என்பதை ஒப்புக்கொண்டு அவர் மீது நேசம் கொள்ளும் போது மாத்திரமே அவர் நம்மை சுத்திகரிக்க முடியும். இதற்கு நாம் நமது பாவ நிலையை ஒப்புக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இத்துடன் இந்த முடித்துக் கொள்ளும் சகோதரர்களே, அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சுபாஷ் பிரதர். நன்றி. இவ்வளவு நேரமாக உன்னத பாட்டை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் ஆவிக்குரிய அர்த்தங்களோடு எடுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி.